ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். மார்ச் 17 அண்ட் 18 நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோட டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்க போகிறோம். எக்ஸாம் லெவல் எப்படி இருந்துச்சு, சேஃப் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். கொஸ்டின் எல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி 100% ரியல் அண்ட் அத்தன்டிக் டேட்டாவோட இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கொடுக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்கள் கேரியர் ரைட் ட்ராக்கில் போக இந்த அனலைசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவு 40 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 20+ எடுத்துட்டிங்கனாலே சேஃப். அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஏன்னா மாடரேட் டு ஹார்ட் லெவலில் நிறைய கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வெயிட்டேஜ்னு பார்த்துடலாம். அடுத்து என்னென்ன டாப்பிக்லாம் அப்கமிங் ஷிஃப்ட் போகிறவங்க கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும், எதில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்றதை நான் சொல்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் இதில் 8லேருந்து 9 கொஸ்டின் வந்துடுது. ஹிஸ்ட்ரி இதில் அப்ராக்சிமேட் 5 கொஸ்டின். கம்ப்யூட்டர் இதில் ஒரு 3 to 4 கொஸ்டின் இருக்குது. சயின்ஸை பொறுத்த மட்டும் 5 to 6. ஜியாகிரஃபி 3 to 4. ஸ்ட்ராட்டஜிக்கில் 5 கொஸ்டின் அப்ராக்ஸ். பாலிட்டியை பொறுத்தளவு 3 to 4. எக்கனாமிக்ஸில் 2 to மேக்ஸிமம் 3 வரை கேட்குறாங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கொஸ்டின் புதுசாகவே கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி வருத்தப்படவே வேண்டாம். எல்லாராலையும் போட முடிகிற அளவுக்கு கொஸ்டின் இருக்கும்ல. லைக் ஸ்போர்ட்ஸ் மெடல்ஸ் அண்டு ஃபஸ்ட் இன் இந்த இந்தியா வேர்ல்டு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை எதையுமே மிஸ்டேக் பண்ணாமல் அதை கரெக்டாக தெளிவாக போட்டுவாங்க. இப்போ அப்கமிங் ஷிஃப்ட்டு போகிறவங்க நீங்கள் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ், மீட்டிங்ஸ், அப்புறம் இண்டெக்ஸ். அதாவது 18th இன்றைக்கி டேட் 18th அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் இண்டெக்ஸ் வந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கு, அவார்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ஆஃப் த ஷிஃப்ட்லேயுமே அவார்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. மெடல். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெடிவல் படிங்க, அடுத்து மாடர்ன், நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன் போங்க. அதுலேயுமே மெடிவலில் டெல்லி சுல்தானேட், மொகல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மாடர்ன் இந்தியாவில் காந்திஜி, அப்புறம் சபா, ஆத்மிய சபா, அந்த ஆத்மரங் பண்டுரங், ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்தது, அது எந்த இயர், எதுக்காக கொண்டு வந்தது, இந்த மாதிரி இது. அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அண்டு நம்மளுக்கு இந்த போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு இவங்களாம் எப்போ வந்தாங்க போனாங்க, அந்த கடைசியாக இண்டிபெண்டன்ஸ் டைமில் நடந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அது எல்லாமே மாடர்ன் இந்தியாவில் கவர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன்ட்டில் பார்த்தோம்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது நல்லாவே பார்த்துருணும். கம்ப்யூட்டரை பொறுத்தளவு பயப்படவே தேவையில்லை. நம்ம ரயில்கோல் டெலகிராம் சேனலில் 3 PDF போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டரை திறந்தோம்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசைக்கிள் பின் எங்கே இருக்கும், டெஸ்க்டாப்பில் இருக்கும், அதோட இனிஷியலாக இருக்கிற இடம். இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வருது. அடுத்து ஷார்ட்கட் கீ கம்பினேஷன், இதுக்கு அந்த 3 PDF நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அப்ரிவேஷனோட. அந்த மாதிரி பேசிக் பார்த்துட்டு போயிருங்க. சயின்ஸை பொறுத்தளவு எல்லா ஷிஃப்ட்லேயுமே லாஸ் இருக்குது. அப்புறம் ஆசிட் பேஸ் பார்த்துக்கோங்க, ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு பீரியாடிக் டேபிள், இதெல்லாமே மஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய டாபிக். ஜியாகிரஃபி இதில் விண்டு, ரெயின்ஃபால், மான்சூன், அப்புறம் சேனல், இந்த லேக்கு, கெனாரி, இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா பார்த்துருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், அந்த விஷயங்கள், அதாவது எர்த்துன்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. இந்த எர்த்தில் பாஸ் ஆகக்கூடிய ஈக்குவேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், எதெல்லாம் பாஸ் பண்ணும், பாஸ் பண்ணாது, அந்த விஷயங்கள். இது எல்லாமே நீங்கள் ஒய்சிடியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துருங்க. அதில் அந்த 3 to 4ல் 2 கொஸ்டினாவது ரிப்பீட்டட் வந்துடுது. சயின்ஸ்லேயும் அதே மாதிரி தான், கம்ப்யூட்டர்லேயும் அப்படி தான். நீங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டினை வச்சே பாதிக்கு பாதி கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸ்டாட்டிக் ஜிகேல நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்னு பார்த்தா டான்ஸில் டெப்த்தாகவே கேட்குறாங்க. ஒரு சில ஷிஃப்ட்லலாம் இது எந்த கடவுளுக்காக பண்ணது, இந்த டான்ஸ் இங்கே ஆடுவாங்க, இது எப்படி ஆடுவாங்க, யார் யார் ஆடுவாங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதை நம்ம படிக்க முடியாது. பட் ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டில் டேரெக்டாக டான்ஸ் அண்ட் ஸ்டேட்னு கேட்டுட்டு அதை நம்ம விட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அது மேஜர் ட்ராபேக் ஆகும்.
ஸோ டான்ஸ் பேசிக்காக உள்ளது. ஃபெஸ்டிவல், கேபிட்டல், பார்டர்ஸ், இது எல்லாமே பார்த்துருங்க. பாலிட்டியில் ஒன்றுமே இல்லை. ஒய்சிடியில் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்தாலே இந்த 4 கொஸ்டினில் நீங்கள் கண்டிப்பாக 2லேருந்து 3 போடுற மாதிரி தான் இருக்குது. எக்கனாமிக்ஸ் இதில் 5 இயர்ஸ் பிளான் மஸ்ட்டு. அதுபோக டெக்னிக்கல் டேர்ம், த ரிசெஷன், இன்ஃப்ளேஷன், இது மாதிரி வச்சு கொஞ்சம் சப்ஜெக்டிவாக ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக வச்சு கேட்குறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு இந்த பேசிக்காக உள்ள 5 இயர்ஸ் பிளான் சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஸோ நீங்கள் இந்த 40க்கு 25 அண்ட் அபோவ்லாம் எடுத்துட்டிங்கன்னா எதை பற்றியுமே பயப்பட வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக 20+ எடுத்தாக வேண்டும். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃப்ரம் விச் ப்ரெசன்ட் டே இந்தியன் ஸ்டேட் டிட் பீப்புள் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் primarily obtain copper? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். அட் த பிகினிங் ஆஃப் tripartite struggle ஃபார் கனோஜ், ஹூ ஹெல்டு கண்ட்ரோல் ஓவர் த சிட்டி? யார் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா இந்திரயுதா. அடுத்து, வேர் வாஸ் த மெயின் பரேட் ஃபார் த 93rd anniversary ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெல்ட் ஆன் October 8, 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹிண்டான் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், காசியாபாத். விச் இந்தியன் ஸ்டேட் ரெக்கார்டட் a negative population growth rate during the 2001 to 2011 சென்சஸ் பீரியட்? நெகட்டிவ் growth rate எங்கன்னா நாகாலாந்து. சென்சஸ் ரொம்பவே முக்கியம். அதை கம்பேர் பண்ணி இப்போ கேட்டிருக்காங்க, கொஞ்சம் மாடரேட்டாக இறங்கி. அதே மாதிரி பரேடில் இந்த டேப்லெட்ஸ், அப்புறம் எங்கே எது நடந்தது, இதெல்லாமே முன்னாடி இருந்தே கேட்கக்கூடியது தான். அடுத்து, ஹூ கேவ் த ஸ்லோகன் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட்? இதெல்லாம் ஆதி காலத்து கொஸ்டின், ரிப்பீட்டட் ஆர்ஆர்பி கொஸ்டின் இதெல்லாம். பாலகங்காதர திலக். ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857 விச் முகல் எம்பரர் வாஸ் எக்ஸைல் டு ரங்கூன் பை த பிரிட்டிஷ்? இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், முன்னாடியே ரயில்வேல கேட்டிருக்கக்கூடியது தான். பகதூர் ஷா ஜாஃபர். நெக்ஸ்ட், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ராஜதரங்கினி விச் கிரானிக்கல்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீர்? ராஜதரங்கினின்னு பார்த்தாலே கல்கனான்னு ஞாபகம் வந்துடும். ஆப்ஷன் பி. இதுவுமே ரிப்பீட்டட், முன்னாடி கேட்டது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அக்கார்டிங் டு த ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் March 2026, approximately what percentage of rural household in India have been provided with tap water connection under Jal Jeevan Mission? மிஷன் அண்ட் ஸ்கீம் இம்பார்ட்டண்ட்டு, ஆனால் இது கொஞ்சம் டெப்த்தாகவே எவ்வளோ பர்சன்டேஜ்னு இறங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மாடரேட் டு டஃப் லெவல் தான். இதெல்லாம் நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன், இதை விட்டாலும் தப்பே கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 82%. Which article of the Indian Constitution provides a special provision for National Capital Territory of Delhi? 239 AA. 239 ஏற்கனவே முன்னாடி கேட்டிருந்தாங்க. அதுபோக இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ரிப்பீட்டடும் கூட. Which words were added to the preamble of the Indian Constitution by 42nd Amendment Act? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், முன்னாடி இதுவுமே கேட்ட கொஸ்டின். சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. வேர் இஸ் இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வால்கனோ பேரன் ஐலாண்ட் லொக்கேட்டட்? எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பேரன் ஐலாண்டில் உள்ள ஆக்டிவ் வால்கனோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். பேரன் ஐலாண்டின் அந்தமான் நிக்கோபார்னு லூசன்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அக்கார்டிங் டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட், ஹவு மெனி வில்லேஜஸ் வேர் அண்டர் தி ரூல் ஆஃப் கிங் பிம்பிசாரா? இது என்ன பொறுத்தளவு இது டஃப்பான கொஸ்டின், மாடரேட் டு டஃப் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, 80,000. இதை விட்டுருந்தாலுமே தப்பு கிடையாது. Which type of fiscal policy should a government typically adopt during a recession? Option B, expansionary fiscal policy. இது என்ன பொறுத்தளவு டஃப்பான கொஸ்டின் தான். What was the primary method used by moderate leaders of Indian National Congress to achieve their goals? எதை யூஸ் பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அஜிடேஷன் அண்டு பெட்டிஷன். இது நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கண்டிப்பாக போட்டிருக்கலாம். Which US state is primarily known for having a Mediterranean climate? Answer option C, California. Why is Ooty much colder than Coimbatore despite both being located at similar latitudes in Tamil Nadu? Ooty is located at much higher altitude.
ஹைட்டில் இருக்கிறது தான். இது பேசிக் கொஸ்டின். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது, புதுசான கொஸ்டின் கூட. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் அ பிரைமரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, தி ஹெட் மேஜர் டிபார்ட்மெண்ட் லைக் ஹோம், ஃபினான்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். Article 39 of Indian Constitution directs the state to secure which of the following? Equal pay for equal work. இது ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ஆன்சராகவும் ஆன்சரை கொஸ்டினாகவும் வச்சுருந்தாங்க. இப்போ அப்படியே மாற்றி வந்திருக்கு. இதுக்கு தான் ரிவ்யூ வெரி இம்பார்ட்டண்ட். இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் இதை வச்சு நம்ம கோ த்ரூ பண்ணணுன்றதை பார்த்து படித்தாலே நம்ம கண்டிப்பாக லீடு வைக்கக்கூடிய அளவுக்கு மார்க் இது மூலியமாகவே கிடைக்கும். பிரிண்டர் இஸ் விச் டைப் ஆஃப் டிவைஸ்? பிரிண்டர் என்ன மாதிரி டிவைஸ்னால் அவுட்புட் டிவைஸ். நம்ம சேனல் ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் டிவைஸ், அப்புறம் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி காமன் கொஸ்டினுக்கு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த ட்ரினிட்டி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அண்ட் எ கம்போசர் ஃப்ரம் சவுத் இந்தியா அசோசியேட்டட் வித் கிரியேட்டிங் நியூமரஸ் ராகாஸ்? யாருன்னு பார்த்தோம்னா தியாகராஜா. வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் ரீட்ரீட்டிங் மான்சூன் இன் இந்தியா? நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு தான் ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. when an object is thrown vertically upward, what happens to its potential energy as it rises? மேலே போக போக பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே ரிப்பீட்டட் அண்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. வாட் டைப் ஆஃப் கிராப் இஸ் வீட் இன் இந்தியா? வீட் என்ன டைப் ஆஃப் கிராப்னா ராபி. காரிஃப், ராபி செய்தில் என்னென்ன கிராப் வரும், என்னென்ன சீசன், அது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு போயிருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு 10th ஷெடியூல் ஆன்டி டெஃபிகேஷன் லா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஃபார் அன் இண்டிபெண்டன்ட்லி எலெக்டட் மெம்பர்? இண்டிபெண்டன்ட் எலெக்டட் மெம்பருக்கு ஆன்டி டெஃபிகேஷன் லா படி என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் டிஸ்குவாலிஃபைட் இஃப் தே ஜாயின் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் எலெக்ஷன். நெக்ஸ்ட்டு, விச் காம்பனன்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மேனேஜஸ் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ செல்? நியூக்ளியஸ் தான். இதுவுமே ரிப்பீட்டட் அண்ட் பேசிக் கொஸ்டின். At constant temperature, Boyle's law gives the relationship between which two properties of gas? Pressure and volume. அப்போ சார்லஸ் லா மற்றலாம் எது எதுக்கு ரிலேஷன் கொடுக்கறது, என்னென்ன லான்றதை பார்த்துக்கோங்க. எல்லா ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா லா சம்மந்தப்பட்ட கொஸ்டின் இருக்குது. Which article of the Indian Constitution directs the state to secure just and human condition of work and maternity relief? Answer option C, Article 42. Article 1 to 50 ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டே ஆஃப் அனலிசிஸ்லேருந்து சொல்லியாச்சு, இது பார்த்துடணும். அப்புறம் ரிப்பீட்டட் ஆர்டிக்கிள், ஷெடியூல், அமெண்ட்மெண்ட் வந்து ரிப்பீட்டட் அஸ் வெல் அஸ் நியூ ரெண்டுமே பார்த்துருங்க. விச் இந்தியன் ஸ்டேட் ரெக்கார்டட் ரெயின்ஃபால் டெஃபிஷியன்சி பிட்வீன் 30% and 70% டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார் அண்ட் மேகாலயா. நெக்ஸ்ட்டு, மஜ்னு ஷா was related to which movement or rebellion? சன்னியாசி ஃபாக்கீர் ரெபிலியன். இது வரைக்கும் நம்ம சாந்தால் ரெபிலியன், முண்டா ரெபிலியன், மோப்லா ரெபிலியன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடரேட்டாக இறங்கியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் புக் அண்ட் ஆத்தர் இஸ் இன்கரெக்ட்? துக்லக் நாமா, அபுல் ஃபாசல், இதுதான் இன்கரெக்டாக இருக்குது. பாபர் நாமா, பாபர், இது கரெக்டு. அபுல் ஃபாசல் அக்பர் நாமா, குல்பதான் பேகம் ஹுமாயூன் நாமா, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் RRB கொஸ்டின். Next, on the 79th Independence Day, which scheme did PM Modi announce to connect youth with employment? Answer option B, PM Vikshit Bharat Rozgar Yojana. Why are coastal areas in India more susceptible to tropical cyclones? Warm sea surface temperature and high humidity. இது பேசிக் கொஸ்டின் as well as இது வந்து இந்த வார்ம் ஏர் கடல்லேருந்து அங்கே போகிறது, அப்புறம் நைட் டைமில் விண்டு அங்கேருந்து இங்கே மாறி வர்றது, இது படிச்சிருந்தோம்னாலே இது பார்த்துடலாம். ப்ளஸ் கோஸ்டல் ஏரியாஸ் என்ன மாதிரி இருக்குன்றது எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடியது. இது நம்ம மோடி ரிலேட்டட் ஆல்ரெடி ஸ்கீம்ஸ், ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆஸ் வெல் அஸ் நியூ ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணது, இதெல்லாமே நம்ம பார்க்க சொன்ன விஷயம், கேட்டுட்டு தான் இருக்காங்க. Who has been awarded the Nobel Peace Prize 2025? Answer Maria Corina Machado. இது நம்ம ரயில் கோல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே இந்த கொஸ்டின் போட்டிருந்தோம். நோபல் ப்ரைஸ், நோபல் பீஸ் ப்ரைஸ், இதெல்லாமே இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஹூ வாஸ் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் 2025 ICC விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல்?
நம்மளுக்கு விமன்னாலே இம்பார்ட்டண்ட். அது விமன் வித் ஸ்போர்ட்ஸு பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல். இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஜென்ரல் அவேர்னஸ் ஹவு டு ப்ரிப்பேர்ன்ற வீடியோலையுமே இதை சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி போட்ட ரிவ்யூஸ்லேயும் நம்ம சொன்ன விஷயம், விமன், சில்ட்ரன், இது சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் பிரேக்கிங் அண்டு இம்பார்ட்டண்ட் மேட்டர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னாலே அதை கண்டிப்பாக நோட் பண்ணிடுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, தீப்தி சர்மா. நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் காதர் பார்ட்டி டூரிங் வேர்ல்டு வார் 1? எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டு ஓவர் த்ரோ பிரிட்டிஷ் ரூல் அண்டு த்ரூ ஆர்ம்டு ரெவல்யூஷன் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 239 அண்ட் இட் சப்டிவிஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஹூ அப்பாயிண்ட்ஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லியூட்னன்ட் கவர்னர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசிடென்ட். ஃபஸ்ட்டு டே ஷிஃப்ட்டில் பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரியோட ஹெட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் யார் இருப்பாங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வருது, ஆர்டிகல் 239 சம்மந்தப்பட்டது வருது. ஸோ அப்கமிங் ஷிஃப்ட்டில் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து, விச் வைல்ட் கார்ட் கேரக்டர் இஸ் யூஸ்டு டு சர்ச் ஃபார் ஃபைல்ஸ் பேஸ்ட் ஆன் பார்ஷியல் நேம்ஸ் இன் விண்டோஸ்? பார்ஷியல் நேம்ஸ் இன் விண்டோஸ் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆப்ஷன் பி, ஆஸ்ட்ரிச் தான். நம்ம இதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அதில் உள்ள என்னென்ன ஆப்ஷன்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத தெளிவாக பார்த்தாலே போதும், பெருசாக ஒன்றுமே தேவையில்லை. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஆத்மிய சபா. ஆத்மிய சபாவில் இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1824. அதுதான் நம்மளுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட். எப்போ கண்டுபிடிச்சாங்கன்றது இங்கேயே கொடுத்துருக்கு. இன் விச் ஓஷன் டஸ் த கெனாரி கரண்ட் ஃப்ளோ? ஆன்சர் ஆப்ஷன் பி, நார்த் அட்லாண்டிக் ஓஷன். இதெல்லாம் லூசன்ட்டில் டேபிளில் கரண்ட்டு அண்ட் ஃப்ளோயிங் ஓஷன் அப்புறம் சேனல்ஸ் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். க்ளூ வச்சு படிச்சிருக்கோங்க. ஹூ வாஸ் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தாஜ்மஹால்? இது ரிப்பீட்டட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உஸ்தாத் அஹமத் லாகோரி. இன் விச் இயர் வாஸ் தமிழ் லாங்குவேஜ் கிராண்டட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா? எந்த இயர் கொடுத்தாங்கன்னா 2004 கொடுத்தாங்க. கைலாஷ் டெம்பிள் அட் எல்லோரா வாஸ் பிரைமர்லி பில்ட் பை கிங்ஸ் ஆஃப் விச் டைனாஸ்டி? சிம்பிள் கொஸ்டின், ரிப்பீட்டடும் கூட. ராஷ்டிரகூட்டா டைனாஸ்டி. ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் வாண்டிவாஸ் வாஸ் ஃபாட் பை பிரிட்டிஷ் அகைன்ஸ்ட் விச் பவர்? யாருக்கு எதிராக பண்ணாங்கன்னா ஃப்ரெஞ்ச். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் வார்ஸில் நம்ம வீடியோ போட்டுக்கிறதுலே இருக்குது, க்ளூ வச்சு சொன்னதில். ரவுட்னாச்சா ஃபோக் டான்ஸ் ஆஃப் சத்தீஸ்கர். இப்போ ரவுட்னாச்சா எந்த ஸ்டேட்னு கேட்டால் ஈஸியாக போட்டுருக்கலாம். இஸ் பிரைமர்லி டெடிகேட்டட் டு ஒர்க்ஷிப் ஆஃப் விச் டெய்ட்டின்னு கேட்டிருக்காங்க. எந்த கடவுளுக்கும் இந்த டான்ஸ் பண்ணுவாங்கன்னா லார்டு கிருஷ்ணா. இது நார்த் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இது என்ன பொறுத்தளவு மாடரேட் டு டஃப் கொஸ்டின் தான். டூரிங் த ரெயின் ஆஃப் பிந்துசாரா அசோகா வாஸ் சர்வ்ட் அஸ் த கவர்னர் ஆஃப் விச் ரீஜன் கேட்டிருக்காங்க. அவந்தி, உஜ்ஜயினி தான். இதுவுமே ரிப்பீட்டட் தான். யார் யார் எந்த இடத்துல நம்மளுக்கு கவர்னராகவும் ஒவ்வொரு பொசிஷனில் உட்கார வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் கேட்கக்கூடியது. விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப்? ஆர்டிகல் 5 to 11. நம்ம ஆர்டிகல் 1 to 50 வரைக்குமே ஆல்ரெடி படிக்க சொல்லியிருந்தது. இதுக்கு இன்னி வரக்கூடிய பேஜஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டிகல், ஷெடியூல்ஸ், அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரிப்பீட்டட் அஸ் வெல் அஸ் கடைசியாக வந்திருக்க ஒரு 3 to 4 அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் பிலிப்பைன்ஸ்? சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிலா. வாட் இஸ் த டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஃபார் MS Excel 2007 and லேட்டர் வெர்ஷன்? ஆன்சர் .xlsx. மேபி இதில் கொஸ்டின் வேரி ஆகிருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா MS Excel ப்ரீவியஸ் வெர்ஷன் மாதிரி கேட்டிருந்த மாதிரியும், ஒரு சிலர் நியூ வெர்ஷன் கேட்டிருந்தாலும் சொல்லியிருந்தாங்க. நம்ம 2011 and லேட்டர் வெர்ஷனுக்குள்ளதுக்கானதை கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டிஃபால்ட் லொக்கேஷன் ஆஃப் ரீசைக்கிள் பின் ஐக்கான் இன் விண்டோஸ்? விண்டோஸில் ரீசைக்கிள் பின் எங்கே இருக்கும்னா டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். ஆப்ஷன் சி, சிம்பிள் கொஸ்டின். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 15 3rd ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், த ஸ்டேட் கேன் மேக் எ ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். இதில் டேரெக்டாகவே பாருங்கள், விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க கொஸ்டினில் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு, விச் லோக்கல் பாடி இஸ் ஃபார்ம்ட் அ டிரான்சிஷனல் ஏரியா ஃப்ரம் ரூரல் டு அர்பன் அண்டர் ஆர்டிகல் 243Q? 243 எல்லா ஆர்டிகிளுமே நம்ம க்ளூ வச்சு நம்ம ரயில்கோல் யூடியூப் சேனலில் வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நகர் பஞ்சாயத். இன் விச் இயர் வாஸ் த பதே பாரத் ஸ்கீம் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? 2014.
அடுத்து த குலு அண்ட் காஷ்மீர் வேலிஸ் ஆர் லொக்கேட்டட் இன் விச் மவுண்டன் ரேஞ்ச்? எந்த மவுண்டன் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், ஹிமாச்சல். வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே 2025? அசஸ் டு சர்வீசஸ் மென்டல் ஹெல்த் இன் டிசாஸ்டர் அண்ட் எமர்ஜென்சிஸ். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் நேம்டு த பெஸ்ட் ஃபிஃபா மென்ஸ் பிளேயர் 2025 அட் செரிமனி ஹெல்ட் இன் தோஹா, கட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உஸ்மானே டெம்பலே. இது நம்மளுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டாப் 50லேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அந்த கொஸ்டின். வீடியோ அவைலபிளாக நம்ம ரயில் கோல் யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் வேணாலுமே நம்ம ரயில் கோல் டெலகிராம் சேனல்லையுமே இருக்குது. டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் ஜான்வரி 2025 டு 2026 வரைக்குமே. Who has been the overall trend in the contribution of agri sector in India's total GDP from 1951 to 2025? Continuous decline, drop ஆயிருக்கு. அடுத்து, which shortcut key are used to copy selected and printed document respectively? Answer Control plus C and Control plus P, அதாவது காப்பி as well as print. இன்னொரு ஷிஃப்ட்டில் நம்மளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேயில் என்ன கேட்டிருந்தாங்க, காப்பி பேஸ்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. சிவின்னு ஈஸியாக போட்டுடலாம். அது இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரயில் கோல் டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது. 3 பிடிஎஃப் கம்ப்யூட்டருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபைல் செக்ஷனில் இருக்கும். அது எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. அப்ரிவேஷன், ஷார்ட்கட் கீ, கீ காம்பினேஷன் 3மே இருக்குது. When an object is placed between center of curvature and focus of concave mirror, nature of image formed is real, inverted and magnified. போன தடவை மாதிரி குரூப் டிலையும் போன என்டிபிசிலையுமே இந்த மாதிரி லென்ஸ், மிரர் அண்டு எது எங்கே ப்ளேஸ் பண்ணால் என்ன மாதிரி இமேஜ் கிடைக்குன்றது இப்போவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், விச் டைப் ஆஃப் வால்கானோ இஸ் ஃபார்ம்டு பை அல்டர்னேட்டிங் லேயர்ஸ் ஆஃப் லாவா, ஆஷ் அண்ட் ராக்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காம்போசிட் வால்கானோன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டோ வால்கானோ. இன்னொரு ஷிஃப்ட்டில் பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் ஆக்டிவ் வால்கானோ பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போது இன்னொரு ஷிஃப்ட்டில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜியாகிரஃபியை பொறுத்தளவு என்னெல்லாம் படிக்கணுன்றது இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும். தி வகேரா ரிவால்ட் டுக் பிளேஸ் இன் விச் ஸ்டேட்? சௌராஷ்டிரா, குஜராத்தில் தான். அடுத்து, வாட் இஸ் த தீம் ஆஃப் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே 2026? மை இந்தியா மை ஓட். இப்போ டேஸ் அண்ட் தீம்ஸ் பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையுமே பார்த்துட்டு போயிருங்க. வாட் இஸ் த preamble ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிடர் யூஸ்ஃபுல் ஃபார் கான்ஸ்டியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன்? இட் embodies the true purpose and philosophy of the constitutional matters. அடுத்து, who won the best new artist award at 68th Grammy Awards in 2026? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒலிவியா டியான். அவார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பை வாட் நேம் ஆர் ஃபோக் சாங்ஸ் பிரைமர்லி நோன் இன் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா? ஆப்ஷன் சி, ராகினி. இந்த மாதிரி கல்ச்சர் ரிலேட்டட், லிட்ரேச்சர் ரிலேட்டட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லைக் சாங்ஸ், டான்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஃபேமஸ் டெம்பிள் இன் இந்தியா ஹவுசஸ் அ யூனிக் 4-headed idol ஆஃப் லார்ட் விஷ்ணு நோன் அஸ் வைகுந்த சதுர்முதி? ஆன்சர் ஆப்ஷன் பி, லக்ஷ்மணா டெம்பிள், கஜ்ராஹோ. Who defeated Emperor Harshavardhana at banks of Narmada river? இது சிம்பிள் கொஸ்டின் தான், ரிப்பீட்டடும் கூட. ஆன்சர் ஆப்ஷன் பி, புலிகேஷின் II. அண்டர் விச் லீகல் ப்ரொவிஷன் கேன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிவோக் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் எ பர்சன் இன்வால்வ்ட் இன் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஃப்ராட்? ஆப்ஷன் பி, செக்ஷன் 10 ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அக்கார்டிங் டு த FAO Global Forest Resource Assessment 2025, India's rank in world in terms of forest area cover? Answer option D, 9th. Which tissue is responsible for transportation of water and minerals from roots to leaves? Simple question, repeated கூட. Option B, xylem. Which traditional folk song? இப்போ தான் ஃபோக் சாங் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், இப்போ இன்னொன்று பாருங்கள். ஸோ அதான் கல்ச்சர் அண்ட் லிட்ரேச்சரில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபெஸ்டிவல், சாங், டான்ஸ் இஸ் சங் இன் யூபி டூரிங் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கஜாரிடி. அதுக்குன்னு நம்ம மான்சூன் சீசன் எப்படி பாடுவாங்க, கப்புள்ஸாக எப்படி பாடுவாங்க, மேல் மட்டும் என்னென்ன சாங் பாடுவாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம தேடி படிக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி டஃப்பாக வந்ததுன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்டேட்ஸ், விச் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஃப்ரம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆர் எலிஜிபிள் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்?
பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து, சிக்ஸ் அண்ட் புத்திஸ்ட், ஜெயின்ஸ், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். ஆப்ஷன் சி. விச் ஆர்கியாலஜிஸ்ட் led the systematic excavation at Rakhi Gargi, Haryana between 2013 and 15, which included significant DNA studies? Answer option B. Amarendra Nath. Next, what is the official theme for World Polio Day? Answer option B. End polio, every child, every vaccine, everywhere. The days and themes இதை சொல்ல மறந்துட்டேன். டேஸ் அண்ட் தீம்ஸுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. நிறையா ஷிஃப்ட்லேயுமே இது கேட்டுட்ருக்காங்க. போலியோ டே கேட்டாங்க, ஓட்டர்ஸ் டே கேட்டாங்க, இன்னொரு டேவுமே உடலை கேட்டிருந்தாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஷிஃப்ட்டில் இதுவுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஃபார் BIOS இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். இது நம்ம ரயில்கோட் டெலகிராம் சேனல் அதில் அப்ரிவேஷன் பிடிஎஃப்லேயே இருக்குது. அதில் உள்ள 3 பிடிஎஃப்மே ரெஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது அதிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட், ஹூ இஸ் கிரெடிட்டட் வித் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் இன் 1897? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஜே தாம்சன். இதுக்கு முன்னாடி டால்டன் பற்றி கேட்டிருந்தாங்க, 1 day பிஃபோர். இப்போ தாம்சன் பற்றி கேட்குறாங்க. எலக்ட்ரான் ரிலேட்டடும் வருது. ஸோ நம்ம ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், அது ரிலேட்டட், அப்புறம் டால்டன், ரூதர்ஃபோர்ட், சாட்விக், இது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்ச டிஸ்கவரி. அதெல்லாம் தெளிவாக பார்த்துருங்க. அக்கார்டிங் டு 2011 சென்சஸ். இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா சென்சஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. டிக்ரீஸ் ஆகிருக்கா முன்னாடி உள்ளதுக்கு? இப்போது நாகாலாண்டில் நெகட்டிவ் டிக்ரீஸ் இருந்திருக்கு. அதெல்லாமே கேட்டுட்டு வர்றாங்க. இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் பற்றி ஒரு கொஸ்டின். இந்தியன் ஸ்டேட் விச் ஹேஸ் த லோயஸ்ட் டென்சிட்டி? ஆன்சர் ஆப்ஷன் சி. அருணாச்சல் பிரதேஷ். ஸோ நம்ம ஜிகேல சென்சஸ் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டாபிக், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹூ ஃபவுண்டட் த பஹிஷ்கிருதி ஹிட்டகரிணி சபா? இந்த சபா யார் யார் ஆரம்பிச்சு? அந்த ராஜாராம் மோகன் ராய் சம்மந்தப்பட்டது, ஈவேரா, ஜோதிபா பூலே, ஆத்மரங் பண்றன், இவங்க எல்லாருமே சபாலாம் ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொன்றும் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டேட்டில். அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எப்போ ஆரம்பித்தாங்க என்னன்றதாவது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவுமே ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் வருது. ஆன் July 20, 1924 இன் மும்பை. இது யார் ஃபவுண்ட் அவுட் பண்ணனா? BR அம்பேத்கர். இன் விச் இயர் அண்ட் த ஸ்டேட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் ஹெல்டு? இது எல்லாருக்குமே சத்தீஸ்கர்னு தெரிஞ்சிருக்கும் அஸ் அ ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின். ஆனால் இயர் தெரிஞ்சிருக்காது. ஒரே ஒரு ஆப்ஷனாக தான் சத்தீஸ்கர் வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆப்ஷன் பி போட்டுடலாம். ஹெல்ட் ஆன் July 11, 2020. இதுவுமே பாருங்கள், இந்தியாவோட ஃபஸ்ட்டு லோக் அடாலட் விஷயம். ஃபஸ்ட்டுன்றது இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மேக்ஸை பொறுத்தளவு இந்த 20 டாப்பிக்கில் இருந்துமே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அப்படி கேட்டுடுறாங்க. இதில் இவங்க ட்விஸ்ட் வைக்கக்கூடியது இந்த மென்சுரேஷனில் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேட்டிவாக செட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கானஸ் செல்லர். இதில் பாயிண்டில் வச்சு கால்குலேட்டிவாக. சேம் ப்ராஃபிட் லாஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருக்குது. மிச்சபடி மேக்ஸில் எல்லாராலையுமே 20+ போட முடியும் 30க்கு. இதில் நம்ம அந்த ஒரு 5 கொஸ்டின் ஈஸி டு மாடரேட் லெவலில் உள்ளதை சேர்த்து போட்டு 25 அண்டு அபோவ் அவுட் ஆஃப் 30 இருந்தீங்கனாலே எதை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம். இந்த மீன் டைம் ஜென்ரல் அவேர்னஸுமே கரெக்டாக பாதிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிருக்கணும். ரிப்பீட்டட் கொஸ்டின் அதில் அடிச்சிருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே நம்ம படித்த டாபிக்ஸை அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு போதுமானது தான். நெக்ஸ்ட்டு ரீசனிங்கை பொறுத்தளவு அனலாகிய ஒரு சில ஷிஃப்ட்லாம் 4, ஒரு சில ஷிஃப்ட்டில் 6 வரைக்குமே கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபிகேஷனில் 2 இல்லை 3 வரைக்கும் கேட்டிருக்காங்க. சீரீஸில் 6 வரைக்கும். இந்த சீரீஸ் எப்படிலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சீரீஸ் கொஸ்டின். கோடிங் டீகோடிங்கில் 2 to 3 வரைக்குமே வந்திருக்குது. டைரக்ஷனில் அப்ராக்சிமேட்டாக 2 கொஸ்டின்ஸ், பிளட் ரிலேஷனில் 2 அப்ராக்சிமேட்டு. இதில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். அதுவுமே போடுற மாதிரி தான் இருக்குது. பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக 6 கொஸ்டின். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இதில் ஒரு 4 கொஸ்டின், ப்ளஸுக்கு பதில் டிவைடுக்கு பதில் மைனஸ், இந்த மாதிரி போட்டு செய்கிற மாதிரி. சிலாஜ் செம்மில் அப்ராக்சிமேட்டாக 2 கொஸ்டின். ரேங்கிங்கில் 2,
வென் டயக்ராம்னு ஒன்று. இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வருது. இது போக ஒரு சில ஷிஃப்ட்லலாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் மாதிரி, அதுவுமே நம்ம நார்மல் நான் வெர்பல் கிடையாது, அதுவுமே இந்த ஆவரேஜ் டைப்பு, அப்புறம் அதுலேயுமே கம்பேரிசன் பேஸ்டு, லைக் இந்த ஏ கிரேட்டர் தென் பி, பி லெஸ் தென் ஏ, அவங்களோட வெயிட் இவங்களோட வெயிட் இப்படி இருக்குதுன்னா கன்க்ளூஷனில் இப்போது கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு என்னவா இருக்குது, ஏ பியோட சியோட இப்படிலாம் கம்பேர் பண்ணுறப்ப அந்த கன்க்ளூஷன் எது ஃபாலோ ஆகும், இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. தனியாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வர்றதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கேலண்டர், கிளாக்கு இந்த மாதிரி எதுவுமே கேட்கவில்லை இப்போ வரைக்கும். ரீசனிங் யாருமே பயப்பட வேண்டாம், 30 out of 30 கம்பல்சரி வாங்கிடலாம். நீங்கள் போன வருஷம் என்டிபிசி பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே 30 out of 30 கன்ஃபார்ம். நம்ம இன்றைக்குள்ள செகண்ட் ஷிஃப்ட் வரைக்குமே கேட்டாச்சு. இப்போது இந்த 3 நாள் நடந்த எக்ஸாம் வச்சு ஓவரால் அனலிசிஸ் பண்ணோம்னா ஜிகே கிட்டத்தட்ட பாதி இல்லை பாதிக்கு மேலே 20 to 25 போடுற மாதிரி இருந்திருக்கு 40க்கு. மேக்ஸ் ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி லெவல் ஜிகே, ரெண்டாவது மேக்ஸில் ஒரு 3 to 4 கொஸ்டின் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. 26+ பாசிபிள் தான், 26 ஆர்எல்ஸ் 26+ அவுட் ஆஃப் 30, இதுவே ஒரு போதுமான ஸ்கோர். ரீசனிங்கில் ஈஸியாகவே 30 out of 30, பிகினராக இருந்தாலும் எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி செட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 30 out of 30 ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த 3 நாளுமே சேஃப் ஸ்கோர்ன்றது நீங்கள் 75+ ரா ஸ்கோர் வித் 100% அக்யூரசி இருந்தாலே CBT 2க்கு தயாராக ஆரம்பிச்சிடலாம். அதுக்குன்னு 75க்கு கம்மியாக இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, 75+ன்றது ஒரு பெஸ்ட்டு ஸ்கோர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Rail Gold channel.